எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய காரியம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதானா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உகந்த காரியங்கள் தானா என்பதை பற்றி நாம் தெளிவாக அறிந்த பிறகு அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை நாம் ஏற்படுத்திக் கொண்டோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு நல்ல பிள்ளைகளாக வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம் இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாத் ஸதகத்தின் ஜாரியா அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி வ வலதின் ஸாலிஹின் யதுஉ லஹு. ஒரு மனிதன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அதோடு அவனுடைய எல்லா அமல்களும் முடிந்து விடுகிறது. இந்த உலகம் என்பது மறு உலகத்திற்கு பயிர் செய்யக்கூடிய பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. இந்த உலகம் என்பது மறு உலகத்திற்கு பயிர் செய்யக்கூடிய பூமி. இங்கே நாம் எதை விதைக்கிறோமோ அதை மறுமையிலே நாம் அறுவடை செய்து பெற்றுக் கொள்வோம். ஆனால் 3 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்காக சொன்னார்கள். ஒன்று, நிரந்தரமாக நடந்து வரக்கூடிய தர்மம், பள்ளிவாசல், மக்தப், ஆஸ்பத்திரி, இப்படி மக்களுக்கு எது பிரயோஜனம் அளிக்குமோ அந்த வழிக்காக வேண்டி நாம் செலவு செய்தோம் என்றால் அதன் மூலமாக எத்தனை ஆண்டுகள், 100 ஆண்டுகளாக இருக்கட்டும், 1000 ஆண்டுகளாக இருக்கட்டும், அதன் மூலமாக என்றெல்லாம் மக்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய நன்மை அதை செய்தவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அவர் வஃபாத்தாகி எத்தனையோ வருஷங்கள் இருக்கிறார். இரண்டாவதாக சொன்னார்கள், பிரயோஜனம் அளிக்கக்கூடிய நல்ல கல்வியை விட்டு செல்வது. நல்ல கல்வியை பெற்றுக் கொடுத்து சென்றார். அதன் மூலமாக மக்கள் கல்வியை பெற்றார்கள், அதன் மூலமாக நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமாக இருந்தவர் வஃபாத்தாகிவிட்டாலும் அந்த நன்மை அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். மூன்றாவதாக சொன்னார்கள், வலதின் ஸாலிஹின் யதுஉ லஹு. அவர் வஃபாத்தான பிறகும் அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நல்ல சாலிஹான பிள்ளையை விட்டுச் செல்வது. அவர் வஃபாத்தாகிவிட்டாலும் கூட சாலிஹான பிள்ளையை விட்டுச் செல்லும் பொழுது அந்த பிள்ளை பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கும். அதன் காலமெல்லாம் அவர்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள், மறுமையிலே சுவனபதியிலே ஒரு மனிதர் இருக்கிறார். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சுவனபதியிலே அவர் இருக்கிறார். அவருக்கு இன்னொரு தகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகுதியில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருடைய தகுதியை உயர்த்தப்படுகிறது. அங்கே உயர்த்துவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை, எதிர்காலத்தில் அமைக்க முடியாது. அந்த நேரத்தில் அந்த மனிதர் கேட்கிறார், யா அல்லாஹ், திடீரென்று என்னுடைய தகுதியை உயர்த்தப்படுகிறது, இதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்வானாம், உன்னுடைய பிள்ளை உனக்காக இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறது, உனக்காக பிழைகுறிக்க செய்து கொண்டிருக்கிறது, உனக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறது, அதன் காரணத்தினால் உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தப்படுகிறது என்று அல்லாஹ் சொன்னான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அன்பான பெற்றோர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இருக்கிறது, அது மிகப்பெரிய நசீப். யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். ஒன்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், குழந்தைகள் இல்லை என்று வருத்தப்படக்கூடியவர்களுக்கு ஒரே வருத்தம் தான், குழந்தை இல்லையே என்ற வருத்தம். ஆனால் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்களுக்கு ஏராளமான வருத்தங்கள் இருக்கின்றன. என்னவென்று சொன்னால், அந்த பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளால் உருவாக்க வேண்டும் என்ற கவலை வருத்தம் இருக்கிறது. அதற்காக வேண்டி நாம் வருத்தப்படுகிறோம், அதற்காக வேண்டி நாம் கவலைப்படுகிறோம், அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலாவிடத்திலே மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சாலிஹான பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டுமானால் இந்த சின்ன வயதிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஹதீஸ்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், சஹாபாக்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், சாலிஹான நன்மக்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த வழியிலே அந்த பிள்ளைகள் வளர்வார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ஜல்லுல்லாஹு தஆலா இந்த பகுதி மக்களுக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு அதிகமான கல்வியும் ஞானத்தையும் கொடுத்து சாலிகான பிள்ளைகளாக ஆக்கி வைத்து பெற்றோர்களுக்கு உதவி உள்ள பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக, பெற்றோருடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ஜல்லுல்லாஹு தஆலா ஆக்கி வைத்து அந்த பிள்ளைகளை கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று வேண்டியவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளாலும் அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவர்களுடைய ஆசியினாலும் அருமை ஆலிம் பெருந்தகை பாதுரா சாப் ஆலிம் நிறுவனர் அஹமதியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மிக அழகாக தெளிவாக உங்கள் மனதிற்கு பதிவாக மிகவும் உங்களுக்கு வேண்டிய விவரங்களை, உங்கள் குழந்தைகளுக்கு ஊக்கங்களை எப்படி அளிக்க வேண்டும் என்ற ஆவலினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்படி தீர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு மனதால் உத்தரவிட்டு தந்திருக்கின்றார்கள். அதன்படி நடக்கக்கூடிய ஏற்பாடுகளை வல்ல இறைவன் உங்கள் அனைவர்களுக்கும் உலக முஸ்லிம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்துவாராக. அடுத்ததாக மகரிபுரிய நேரம் நெருங்கிவிட்டதனால் ஆலிம் பெருந்தகை அல்ஹாஜ் அல் ஹாஃபில் பிஎம்என் ஹாமித் பக்ரி ஆலிம் அவர்கள் மகரிபுக்கு பின் உங்களிடம் உரையாட வருவார்கள் என்பதை மிக ஆவலோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு முன்பாக சுலைமான் ஆலிம் பெருந்தகை அவர்கள் உங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி உலக கல்வியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே பேச வருகிறார்கள். நாரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم اطلبوا العلم ولو بالسين او كما قال عليه الصلاه والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வசக்தனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அவருடைய தூதுவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக நம் ஏழையர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறுவனமாக. இந்த மதரசாவுடைய விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இந்த மதரசாவின் ஆசிரியர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாத் அவர்களே, சற்று நேரத்திற்கு முன்பாக உங்களுக்கு மத்தியில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு தந்துவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தாருல் சலாம்
ஐக்கிய சமாதான பேரவையின் ஆலிம் தலைவர் பாகுல் அஸ்ஹப் ஆலிம் அவர்களே, மேலும் தமிழ்நாடு முழுவதும் இந்த இஸ்லாமிய பணியை இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு தூய்மையான முறையில் பேணிக்கையான முறையில் இறைவன் ஒருவனுக்காக வேண்டிய இந்த பணிகளை தங்களுடைய பல சிரமங்களுக்கு மத்தியிலும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஊர்களிலேயும் பள்ளிவாசல்களை நிறுவி அது இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு அங்கு பள்ளிவாசல் மதரசா இன்னும் அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உலக கல்வி இந்த கல்விகளை எல்லாம் சிறப்பான முறையில் குறிப்பாக தென்காசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மேற்கரை என்று சொல்லக்கூடிய ஊரில் பள்ளிவாசலை கட்டிக் கொடுத்து அந்த பள்ளிவாசலுக்குண்டான இமாமை நியமனம் செய்து இமாம் அவர்களுக்குண்டான சம்பளம், அங்கு டியூஷன் படித்துக் கொடுக்கக்கூடிய டீச்சர் அவர்களுக்குண்டான சம்பளம், அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அங்கு சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஆட்டோவின் கார்களின் மூலமாக கொண்டு வந்து அந்த மேற்கரை பள்ளிவாசலில் படித்து செல்வதற்குண்டான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து இன்னும் அங்கு ஒரு உதவி சிறிதாக ஒரு மருத்துவமனை தேவை. அந்த மருத்துவமனையும் காரணம் என்னவென்றால் அங்கு அந்த மக்கள் மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு அவசியமாக மருத்துவம் தேவைப்படுகின்றது. அந்த மருத்துவமனையின் மூலமாக அங்கு சில தாவா பணிகளை மீண்டும் பிரகாசமாக அங்கு இன்னும் 200 குடும்பங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு தோல்வாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள்கள் பல முறை கோரிக்கை வைத்ததை அடுத்து அந்த கோரிக்கையை இப்பொழுது நிறைவு செய்வதற்காக வேண்டி கூடிய விரைவில் அந்த மருத்துவமனையை நிறுவதற்காக வேண்டி உண்டான அனைத்து முயற்சிகளையும் செய்து அதனுடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கக்கூடிய நம்முடைய நாடறிந்த நாவலர், பேச்சாளர், நல்ல ஆபில் காரியமாகிய ஐக்கிய சமாதான பேரவையினுடைய தலைவர் TMN அல்ஹாஜ் ஹாமில் பக்ரி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் வருகதனை வரவேற்று ஒரு சிறிய கருத்துக்களை உங்களுக்கு மத்தியில் கூறலாம் என்று என்னை பணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் நம்முடைய சிந்தனைகள் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது ஏதேதோ மாற்றமான சிந்தனைகளில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நான் கூட எங்களது ஊருக்கு செல்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய சில பிள்ளைகள் மதரசாவிற்கு செல்லாமல் பார்த்து கூறுகின்ற பொழுது நாம் சுபம் தொழுதுவிட்டு வருவதற்கு முன்பாகவே இங்கிருந்து 6 மணிக்கெல்லாம் தன்னுடைய கையிலே குரானை தூக்கிக் கொண்டு பெண் பிள்ளைகளும் ஆண்களும் அழகான முறையில் மதரசாவிற்கு செல்கின்றனர். இந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இதன் மூலமாக நமக்கெல்லாம் என்ன நன்மைகள் இருக்கின்றன என்பதை சொன்னார்கள். அந்த பிள்ளைகள் செல்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், கடலில் இருக்கக்கூடிய மீன் இனங்கள் எல்லாம் இந்த குழந்தைகளுக்காக வேண்டி துஆ செய்கின்றன. இந்த குழந்தைகளுடைய நல்வாழ்விற்காக வேண்டி, இந்த குழந்தைகளுடைய பழக்கத்திற்காக வேண்டி கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் என்றால் எந்த அளவிற்கு மீன் இனங்கள் இருக்கின்றன குறிப்பிட்டுவிட முடியுமா? அந்த கடலில் இருக்கக்கூடிய மீன் இனங்கள் நம்மளால் சிந்தித்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த கடலிலே மீனினங்கள் இருக்கின்றன. அந்த மீனினங்கள் எல்லாம் இந்த கல்வியை கற்று செல்வதற்காக வேண்டி சொல்லக்கூடிய மாணவர்களுக்காக வேண்டி துஆ செய்கின்றன என்றால் அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் எல்லாம் இந்த கல்வியை கற்று செல்லக்கூடியவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த துஆக்கள் அந்த பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களுக்கும் உண்டு என்பதில்
எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதனையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த அடிப்படையில் வரிசையாக அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அஸ்ஸிபு அவுலாதுக்கும் அலா ஸலாஸிஹி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 ஒழுக்க குணங்களின் மீது அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை மரியாதைகளை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாவதாக இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாகவும் உங்களுடைய பெற்றோர்களை தெரியப்படுவதன் மூலமாகவும் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த 3 விஷயங்களுடைய இந்த 3 செய்திகளையும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அந்த வாழ்வியல் அவர்கள் வேறுபடுவதாக ஆகுவதற்காக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு குறிப்பிட்டார்கள். அப்படியானால் இந்த பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என்ன? நபியை பிரியப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நபியை பிரியப்படக்கூடிய ஒரு செயல்கள் வந்துவிட்டால் நான் எந்த அளவிற்கு அந்த பிள்ளைகள் தங்களுடைய காலங்களிலே தங்களுடைய கல்விகளிலே தங்களுடைய நிலைகளிலே மாற முடியும் என்பதையெல்லாம் விரிவான முறையாக பேச வேண்டும். என்றாலும் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொள்ளாததன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று நேர்ந்தது. எவ்வாறு என்றால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மடிகளை வைத்துக் கொண்டு டெலிவிஷனை ஆன் பண்ணி ஒரு சீரியல் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த குழந்தை தன்னுடைய மடியிலே அமர்ந்திருக்கின்ற இது நடந்த சம்பவம் வேறு எங்கும் அல்ல, தமிழ்நாட்டில் கோலாமுத்தூர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பகுதியில் நடந்த ஒரு செய்திதான். அந்த குழந்தை தன்னுடைய மடியை விட்டு வெளியே செல்கின்றன. தாயவர்கள் அந்த டிவியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெளியே சென்று உருண்டு வெளியே வருகின்றது. விளையாடிக்கொண்டு அது அறியாமல் வெளியே வருகின்றது. வெளியே வந்த குழந்தை எங்கு செல்கின்றது என்றால் அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு கான் ஒன்று இருக்கின்றது. அந்த கான் சரியாக ஒரு அரை ஆளுடைய ஆழத்தையும் நீளமானதாக அந்த குழி இருக்கின்றது. ஆளுநரை விழுந்து விடுகின்றது. சற்று நேரத்தில் குழந்தை விழுந்தால் என்னாகும்? அந்த துளி துடித்து அந்த குழந்தை மரணத்தை தருகின்றன. இன்னாரில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தாயவர்கள் இந்த நிகழ்வெல்லாம் சரியாக மகரிபு தொழுகைக்கு பின்பாக டிவி ஆன் பண்ணவர்கள் 9 மணிக்கு ஆன் செய்து வைத்து குழந்தை பார்க்கின்றார்கள். குழந்தையை தேடுகின்றார்கள், எங்கும் காணவில்லை. வெளியே வந்து பார்க்கின்றார்கள், கிடைக்கவில்லை. அச்சமற்றவெல்லாம் கூறுகின்றார்கள். கூறி அழைத்து எல்லோருமாக வந்து இறுதியாக தேடிய பொழுது குழந்தை இந்த காவிலே அதாவது நம்முடைய கருவிகளை செல்வதற்காக ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த காரிலே விழுந்து அந்த குழந்தை மோட்டாக இருக்கின்ற 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த குழந்தை மோட்டாகிவிட்டது என்ற செய்தியை டாக்டரின் மூலமாக அந்த தாய்க்கும் அந்த நகர மக்களுக்கும் தெரியப்படுத்தப்படுகின்றன. இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகின்றது என்றால், ஒரு பெற்றோர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த குழந்தையை அந்த மரணிக்கு அந்த குழந்தை சென்றதை கூட பார்க்காமல் இந்த அளவிற்கு அவர்கள் மருந்துகளுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் இந்த குழந்தை மோட்டாகின்ற வரையிலும் அந்த தாயவர்கள் அங்கு இருந்திருக்கின்றார்கள் என்றால் நாம் எல்லாம் வேதனை பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றன. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு கற்றுக்கின்றார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே எவ்வாறு நமக்கு கூறி தருகின்றான். கலா ரப்புக்க அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு பில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தீர்ப்பளிக்கின்றான். நமக்கு எவ்வாறு தீர்ப்பளிக்கின்றான்? உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். கலா ரப்புக்க அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு. உங்களை நீங்கள் எல்லோரும் அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தீர்ப்பளிக்கின்றான். அந்த தீர்ப்பை அழித்துவிட்டு அடுத்தவர்கள் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? பதில்வாரிலே இருக்கானா, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யும்படியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். இந்த செய்திகளை எல்லாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? இந்த பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய முடியும்? பிள்ளைகளை எல்லாம் மதரசாவுக்கு நடத்த வேண்டும். மதரசாவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த ஆசிரியர்கள் சொல்லித் தரக்கூடிய அந்த செய்தியை பிள்ளைகள் நம்மிடத்தில் சொல்வார்கள். நாம் நம்முடைய பெற்றோரை கவனிப்போம், பெற்றோர்கள் பெற்றோர்களை கவனிப்பார்கள். இந்த
செய்திகள் எல்லாம் எங்கு நாம் படிக்க முடியும், எங்கிருந்தால் இந்த செய்திகளை கற்றுக்கொள்ள முடியும் என்றால் எங்கு கற்றுக்கொள்ளப்படுகின்றதோ, எங்கு எங்கு கற்று தரப்படுகின்றதோ அந்த இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்புகின்ற பொழுதுதான் இது மாதிரியான நல்ல ஒழுக்கங்கள், நல்ல சாலையான ஒழுக்கங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த செய்திகளிலே 3 வயது நிரம்பிய ஒரு குழந்தை, ஒரு சிறிய பிள்ளை 3 வயதுதான் 30 ஜுஜுக்களையும் ஆதித்தாக ஆகியிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் இருப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர், எத்தனை வயது மாணவர்? 12 வயது தக்க மாணவர். 12 வயது தக்க மாணவர். அந்த மாணவர் தன்னுடைய ஸ்கூல் லீவுடைய அந்த 2 மாதங்களில் 28 நாட்களில் 30 ஜுசுவையும் மனனம் செய்ததாக அந்த பெற்றோர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள். இந்த செய்தியை எடுத்துக்கொண்ட சவுதி அரசாங்கம் அந்த மாணவரை தரவழைத்து அந்த மாணவரை கௌரவப்படுத்தி அந்த மாணவருக்காக வேண்டி சவுதி அரசாங்கமே பரிசுகளை தந்ததை ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நாம் செய்திகளை பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த பிள்ளைகளை அந்த பெற்றோர்கள் எப்படி வளர்க்கின்றார்கள், எந்த சிந்தனை வளர்க்கின்றார்கள்? நம்முடைய சிந்தனைகள் முழுவதுமாக இறையற்றத்தோடு இறைவயத்தோடு நல்ல சிந்தனைகளை இந்த பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் உள்ளங்களிலேயும் மனனம் செய்யக்கூடிய சக்திகள் இருக்கின்றன. குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய சக்திகள் இங்கு பார்ப்போமானால் நம்முடைய கால்மாநகரத்திலே ஏராளமான பிள்ளைகள் ஓடுகின்றார்கள். என்றாலும் பெரியவர்கள், பெரிய பிள்ளைகள் சிலர்களை பார்க்கின்ற பொழுது எந்த தவறு நடக்கின்றன? அவரிடத்திலே மது அருந்தக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இது அல்லாமல் அவர்கள் பெரிதாக வளர்ந்தவுடன் தம்முடைய சில இஷ்டத்தின் பிரகாரம் ஹராமான வேலைகள், மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, இது அல்லாத இஸ்லாத்திற்கு புறமான தவறான காரியங்கள் இன்னும் ஒரு சில இடத்திலே காண்பதாக பார்க்கின்றோம். மேலும் என்ன, பைக்கிலே செல்கின்றார்கள், இளைஞர்கள் தான் வேகமாக செல்கின்றார்கள். இன்று 10 நேரத்திற்கு முன்பாக கீழே செல்வது ஒரு பைக்கிலே வந்த ஒரு குழந்தை மீது மோதி அந்த குழந்தைக்கு லேசாக காயம் ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். காரணம் இதற்கெல்லாம் என்னவென்றால் பெற்றோர்கள் கண்டிப்பான முறையில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய தொடர்புக்கு அடுத்தபடியாக ஆசிரியருடைய தொடர்பு இருக்க வேண்டும். ஸ்கூலில் படித்துக் கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள், அங்கே படித்து கொடுக்கக்கூடிய கல்விகள் ஒரு இந்த துனியாவிற்கு ஆகமான கல்வியாக இருந்தாலும் அதன் மூலமாக ஒழுக்கங்கள் இருக்குகின்றதா என்றால் நாம் ஏராளமாக ஒரு மாணவர் படித்திருக்கின்றார். எந்த அளவிற்கு படித்திருக்கின்றார்? ABCD என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 28 எழுத்துக்களிலும் ஒரு சில எழுத்துக்கள் அல்லாமல் முழு டிகிரியை வாங்கியிருக்கின்றார். இவர் எங்கே வாங்கியிருக்கின்றார்? அமெரிக்கா சென்று, லண்டன் சென்று, எல்லா இடத்திலும் சென்றோம். படித்து மிக உச்சாணியில் அனைத்து பரிசுகளை வென்று ஒரே இருக்கின்றார். ஆனால் அந்த உயர இருக்கக்கூடிய அவர்கள் தீர்ப்பளித்து தேடி காண்கின்றார்கள். இப்படி படித்தாலும் அவரிடத்தில் ஒழுக்கம் இல்லை, அவரிடத்தில் பெற்றோரை மதிக்கக்கூடிய தன்மைகள் இல்லை, பெரியோரை மதிக்கக்கூடிய தன்மைகள் இல்லை. ஆனால் சாதாரண நம்முடைய பிள்ளைகள் இந்த மதரசாவில் படித்து விட்டால், இந்த குர்ஆனை காலையில் தூக்கி சென்று விட்டால், வானவர்களுடைய பிரார்த்தனை, நீதிகளுடைய பிரார்த்தனை, இதெல்லாம் நமக்கு ஒன்றாக சேர்ந்து இந்த பிள்ளைகள் சாலையானவர்களாக, ஐங்கால தொழில்களை தொழுகக்கூடியவர்களாக, நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, இது மாதிரியான நன்மைகளில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இந்த பிள்ளைகள் ஆகும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதிகளை செல்கின்ற பொழுது சிறிய குழந்தைகளை பார்த்தவுடன் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அவர்கள் அன்பாக சொல்லி செல்வார்கள். பிள்ளைகளே மதரசாவிற்கு வாருங்கள், பிள்ளைகளே மதரசாவிற்கு செல்லுங்கள், கல்வியை கற்றுக்கொள்வதற்காக செல்லுங்கள் என்று வீதியில் செல்கின்ற பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரம் இன்று வரையிலும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் நம்முடைய உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக ஆவதற்கு பெற்றோர்கள் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த மதரசாவுடைய நிர்வாகிகள், உஸ்தாதுமார்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு
அடுத்ததாக நம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளின் பரிசளிப்பு விழா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மகரி தொழுகைக்கு பிறகு நடைபெறும். அதற்கு முன்பாக மௌலவிகள் சிறப்பு விழாக்கள் இருக்கிறார்கள் அறிவிக்கப்படுகின்றோம். தொடர இருக்கின்றன. ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுக்கு அமைக்கக்கூடிய இடத்திலே அமர வேண்டும் என மிக்க பரிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றவர்களிடம், கற்றவர்களிடம், மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அமல்களை செய்ய வேண்டும், அமல்களை செய்ய எப்படி கூடுதலாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை முகமது குரோஸ் அலி பெருந்தகை அவர்கள் உங்கள் மத்தியிலே 10 நிமிடம் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வழிகாட்டலில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மோசமானவை புதிதாக ஏற்படுத்தக்கூடியதாகவும் புதியவையாகவும் அனாச்சாரம் வழியேறாகவும் அது நலனுக்குரிய வழியாக இருக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள். இன்று ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக ஹதீஜா மதரசாவுடைய முதலாண்டு நிகழ்வாகவும் வருஷ நிகழ்ச்சியாகவும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை சிறப்புற துணை நிற்கின்ற மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளியுடைய நிர்வாகிகள், இதை நடத்தி கொண்டிருக்கும் ஆலிம் பெருந்தகை அவர்கள் அனைவருக்கும், இங்கே ஆலிம் பெருந்தகைகளாக சிறப்பை வாட்டுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தினுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் எந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்ன, குழந்தைகள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பது பற்றி ஏதும் அறியாதவர்கள் போல் இங்கு நடந்து வருகின்றார் என்பது மனதுக்கு வேதனையா இருக்கின்றது. அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கின்றோம், 2 குழந்தை கொடுக்கின்றோம், 5 குழந்தை கொடுக்கின்றோம், ஆண்களாகவும் பெண்களாகவும் கொடுக்கின்றோம். இப்படி மாறி மாறி உங்களுக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நூறத்தில் கொடுக்கின்ற சொல்கின்றான், நாம் சிலருக்கு குழந்தையே இல்லாதவாறு செய்திருக்கின்றோம். ஏன் இருக்கின்றால் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த பொக்கிஷத்தை, அந்த அமானியத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு ஆணும் பெண்ணுமாக ஆண் மட்டுமே பெண் மட்டுமே என்று கலந்து சொல்கின்றான். இதற்கென்றால் இந்த அமானியத்தை நாம் எவ்வாறு போட்டி புகழ்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னவென்றால், இந்த குழந்தை பாக்கியத்தை ஒருவருக்கு திருமணமாகிறது, திருமணமானவுடன் அந்த குழந்தை பாக்கியத்தை கண்டவுடன், அந்த குழந்தை பாக்கியத்தை அனுபவித்தவுடன், அந்த குழந்தை பாக்கியத்தை அந்த எடுத்தவுடன் நாம் எங்கே எவ்வளவு சந்தோஷப்படுகின்றோம். அந்த சந்தோஷத்தை நாம் எந்த அளவுக்கு அதை நிலைநிறுத்துகின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கை கொண்டவரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரும் நலநடப்பேற்று காத்துக் கொள்ளுங்கள். அதன் எரிபொருள் கற்களும் மனிதர்கள் இருப்பார்கள். கடுமையான கொடுமையான ஒவ்வொரு
குழந்தையும் நாம் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரும் நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய கற்களும் அதனை கருமையும் கொடுமையும் கொண்ட மலக்குவார்கள் உள்ளார்கள். அவர்கள் தாங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி ஏழையை செய்வதை மட்டும் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதிலே நான் இந்த வசனத்தை நான் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டால், அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த பொக்கிஷத்தை, அல்லாஹ் நமக்கு அந்த அமானியத்தை நாம் எந்த அளவுக்கு இன்று நடத்தி வருகின்றோம், எந்த அளவுக்கு அதை போற்றி பாதுகாக்க என்று சிந்திக்க வேண்டும். எதற்கென்றால், இன்று கல்வி கற்றுக் கொடுக்கின்றோம் என்ற பெயரில் இன்று 4 வயசில் 3 வயசில் இன்று நாம் அந்த ஆங்கில கல்வியின் மோகத்தின் காரணமாக அதில் போய் முடித்து வருகின்றோம். அதன் காரணமாக இன்று காலையில் 7 மணிக்கு அந்த பிள்ளைக்கு சுமை ஏற்படுத்தப்படுகிறது. அதிலிருந்து ஆரம்பித்து அவன் டீசல் முடித்து வருவதற்குள் அவன் 5, 6 மணி 7 மணி ஆயிருது. இந்த நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். எதற்கென்றால், அந்த 4 வயசு 3 வச்சு எந்த அளவுக்கு அவனுக்கு ஏற மண்டையில சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்கென்றால், இன்னைக்கு மார்க்க கல்விக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்கின்றோம். இந்த உலகத்தில் மட்டுமல்லாது மறுமையிலும் அதை நாம் செவ்வனம் செய்ய வேண்டும். இந்த உலக கல்வியை நாம் இந்த உலகத்திலே விட்டு போக வேண்டிய கல்வி அல்ல, மறுமைக்காக வேண்டியும் சேர்த்துக் கொள்ள வேண்டிய கல்வியாக நாம் அமைக்க வேண்டும், கட்டமைக்க வேண்டும். இன்று குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றனர் என்று ஒரு நிகழ்வு கூறுகின்றது. இன்று குழந்தைகள் எந்த அளவுக்கு மனக்குழந்தைக்கு ஆளாகின்றார் என்று ஒரு நிறுவனம் கூறுகின்றது. ஒன்று என்னவென்றால், மதுவை குடித்துவிட்டு இருக்கக்கூடிய தந்தையின் வீட்டில் ஒரு பிள்ளை வளர்ந்து என்றால் அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கு என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் இருவர் சண்டையிட்டார்கள். அதன் மூலமாக வரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கின்றன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்கென்றால், இன்று குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்கின்றது. அது பெற்றோரும் தாயும் தந்தையும் இருவர்கள் சண்டையில் இருக்கின்றார்கள். அந்த சண்டையின் காரணமாக அந்த குழந்தைகள் என்ன மாதிரி மனம் பாடுபடுகின்றது என்பதை அறியாத மாதிரி இன்று அந்த பெற்றோர்கள் சண்டையில் வந்து அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு இணைவை ஏற்படுத்தி சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தை குடித்துவிட்டு அந்த செய்யாத தவறுக்காக அடிக்கின்ற அந்த குழந்தைகளை மனைவியை சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, வயது வந்த பின்னும் எந்த ஒரு காரணம் இல்லாமல் அந்த பிள்ளையை அடிப்பது. வயது வந்த பின்பும் அதை சொல்லி எவ்வாறு சொல்லி திருத்தமாக திருத்த வேண்டும். 5வது, ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எந்த மாதிரி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். குழந்தையின் வளர்ப்பின் போது எந்த மாதிரி கவனம் எடுக்க வேண்டும் என்றால், அவருடைய ஒவ்வொரு மனநிலையும் புரிந்து செயல்படுத்த வேண்டும். அதே மாதிரி ஒரு புள்ளிவரம் கூறுகின்றது, இரு வீட்டார் அந்த தாயும் அந்த தந்தையும் வேலைக்கு செல்வார் என்றால் அந்த குழந்தையுடைய நிலைமை என்னாகும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று தந்தையும் தாயும் இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த வளரக்கூடிய குழந்தை எந்த மாதிரி துணையில் இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அந்த குழந்தை என்ன வேணாலும் சிந்தித்து போட்டோம், எது வேணாலும் செய்யட்டும், அந்த மாதிரி பணங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கின்றது. இந்த டிவி எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த முன்னாள் பேசிய ஆணைப்படும் சொன்னார்கள் என்னவென்றால், நாம் நம்முடைய வேலையை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தை எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த நிலையை உருவாக்க வேண்டும். இதை போல டிவியில உட்கார வைக்கிறாங்க, உட்கார வச்சுட்டு அந்த ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போட்டுருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ல அந்த பிள்ளை எதை வேணாலும் பார்த்து போகுது. அதுல ஒரு கார்ட்டூன் போடுறாங்க இல்லையா, அந்த கார்ட்டூன்ல எப்படின்னா அதுக்கு கற்பனைக்கு மேல அந்த கார்ட்டூன் காமிக்கப்படுது.
ஒரு இதுல குதிக்கிற மாதிரி இருக்கான். அதே மாதிரி இதெல்லாம் அந்த மனநிலை பாதிக்கப்படுது. அந்த பிள்ளைக்கு தெரியுமா இது ஒரு ஆழத்தில் குறித்தால் என்ன தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி நாம் நம்முடைய வேலையை பார்க்க வேண்டி அந்த குழந்தையை தீவினால் வைப்பது இனிமே தவறான விஷயம். இந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் அறிந்து அந்த குழந்தைகளை நாம் செவ்வன வளர்க்க வேண்டும். 5 வயது வரைக்கும் இருக்கிறோம் அந்த குழந்தையை நாம் ஒரு ஒரு பாதுகாப்பட்ட வளர்க்க வேண்டும். நாம் 5 வயதுதான் வளர்ப்பது கஷ்டம். அந்த குழந்தையை நன்றாக சீராக வளர்க்க வேண்டும் என்றால் 5 வயது வரைக்கும் அந்த குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும். அந்த வளர்ப்பில் தான் உங்களுக்கு ஒரு மறுமைக்கு உண்டான எல்லா விஷயமும் அடங்கியிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த குழந்தை வளர்ச்சியின் போது அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தயவு செய்து மாணவ மாணவிகளுக்கு அமைதியாகவும் மாணவர்களுக்கு அறிவிப்பு. மாணவர்கள் அமைதியாக இல்லாவிட்டால் அவருடைய பரிசு பொருள் கொடுக்கப்பட மாட்டாது. மாணவர்கள் அமைதி இல்லாமல் இருந்தால் யார் யார் அமைதியாக அவங்க பேரை பார்த்து அவங்களுக்கு பரிசு பொருள் கொடுக்கப்பட மாட்டாது. அடுத்ததாக அவரோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாம் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்திருக்கும் சிறப்புரை ஜாமியா அரபிக் கல்லூரியின் முதல்வரும் தூத்துக்குடி மாவட்ட ஜமாத் உலமா சபையின் தலைவரும் கண்ணியத்துக்குரிய ஆளும் தந்தை மௌலானா மௌலவி ஹாஜ் எஸ்.எம். முகமது ஃபாரூக் அலி பாசி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد وقد قال النبي صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطرة لكن أبواه يحولانه وينصرانه ويمجسانه أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلة يديكني رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم ورسوله. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்புக்குரிய ஒரு மேடையில் வருகிறத்திருக்கிற அருமை சகோதரர் நாடறிந்த நாவலர் சில்லையோடுவர் முஸ்லிம்களை முஸ்லிம்களாக மாற்ற ஈமான்தாரிகளாக வெளிப்பட செய்ய மிகப்பெரிய அரும்பெரும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற அல்ஹாதுல் அல்ஹாஜ் ஹாமித் ஆலிம் அவர்களே, எனக்கு பின்னால் அவர்களுடைய சொற்பொழிவுகள் இருக்கிறது. உடல்நிலை முடிவு காரணத்தினால் அதிகமாக நான் பேசக்கூடாது என்று மருத்துவர்களின் கட்டளையின்படி, அதே நேரத்தில் இந்த பகுதி வாழ் மக்கள் என் மீது கொண்டிருக்கிற அவாவின் காரணத்தினால் தற்ப இந்த மதரசாவின் விஷயத்தையும் மாணவர்களுக்குரிய பரிசீலிப்பு நிகழ்ச்சியையும்
கண்டுகளிக்க வேண்டும். நீங்கள் இங்கு வந்து எங்களுடைய ஆவலை நிறைவேற்ற வேண்டும் என்ற பெரிய காரணத்தினால் உங்கள் மொழியிலோ என்ற உயிரியத்தை இன்னும் கொண்டிருக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்கு சிறிதாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தையும் இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு இக்காலகட்டத்தில் தேவை என்பதையும் நாமெல்லாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அந்த நிகழ்வு நம்மிடத்திலே இறுதி நாள் வரையிலும் இருந்தாக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இந்த இடத்தில் நாம் சொல்லியிருக்கின்றோம். பொதுவாக ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் இளைஞர் சமூகம் மிக முக்கியமான ஒன்று. உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அத்தனை தலைவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இளைஞர் படை தேவை. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர் என்பதை விட சிறியோர் தேவை என்று சொல்கிறார். காரணம் என்ன? இந்த இளமை பருவத்தில் தான் இந்த சிறு வயதில் நம் ஈமான் இஸ்லாத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பது நம்முடைய பெற்றோர்களின் கடமை என்று சொன்னார்கள் சொல்கிறார்கள். மற்ற சமுதாய மக்களை நாம் யாரும் கேவலப்படுத்தவில்லை. அவர்களை தூக்குவது நமக்கு வழக்கம் அல்ல. நாமும் அவர்கள் சகோதரராகத்தான் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்பது இளம் வயதிலிருந்து எப்பொழுது அம்மா அப்பா என்று ஆரம்பத்தில் கற்றுக் கொடுக்கிறார்கள், அது போல ஆங்கிலத்திலே ஏது என்று நாம் ஆரம்பிப்பது போல, தமிழில் ஆனா ஆவணா என்று சொல்லிக் கொடுப்பது போல, நாம் உயிர் உள்ள வரையிலும் நம்முடைய ஈமான் இப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய உண்மையான இந்த நிலை இன்று முதல் நம்முடைய முடிவு நாள் வரை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய பெற்றோர்கள் கண்மணிகள் உலகத்தை எல்லாம் படைக்கும் என்ற உத்தம தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமிர்த மொழியின் அடிப்படையில் இந்த சிறப்புக்குரிய நிகழ்வை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக சொல்லிக்காட்டுகிறேன். சமுதாய மக்கள் அவர்கள் இருத்தோடு நினைக்கின்றேன். இருத்தோடு பொதுமக்கள், கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். உலகத்தில் எனக்கு முன்னால் உரையாற்றிய ஆளுமை சொன்னது போல உலக ஆசாபாசங்கள் உலகத்தில் பரவி இருக்கிற நவீன நாகரீகங்கள் இளம் வயதிலிருந்தே கொடுக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொண்டு அதே அடிப்படை நடக்க வேண்டும் என்ற அவா எல்லோருக்கும் உண்டு. ஆனால் கிறிஸ்துவ பெருமக்கள் என்ன செய்வார் தெரியுமா? எங்கேயாவது யாராவது அறிவில் கொஞ்சம் குறைந்து விழுந்தால் அல்லது இந்த உலகத்தினுடைய ஆவணி நிமித்தம் அவர்கள் என்ன எண்ணங்களை பண குறைவின் காரணத்தினால் பண விஷயத்தில் அதாவது வீட்டில் சரியான முறையில் இல்லாமல் பின்தங்கி இருக்கிற காரணத்தினால் எப்படியா அவர்களுக்கு நாம் பொருளை கொடுத்து அவர்களை எதை செய்ய வேண்டுகிறார் அவைகளை கொடுத்து நம் பக்கம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவர்களுக்கு அதை நாம் மறுப்பதற்கல்ல. ஆனால் நாம் ஏமாளிகளாக மாறிவிடக் கூடாது. அதுதான் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்றால் இஸ்லாமிய சமுதாயம் உலகெல்லாம் யார் யார் இஸ்லாம் இல்லை
இஸ்லாம் இல்லை என்று முடிவு உள்ளாங்க. முழுமையா எப்படி இஸ்லாம் பரவுகிறதோ அதற்கு பிறகு கிராமத்தில் ஆகும். உலக முடிவினால் வருது. உலகம் முழுக்க அல்லாஹ்வால் தூதரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சமுதாயம் பரவும். நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஆளுநர்கள் பார்க்கிறார்கள். சமுதாய மக்களோடு அவர்கள் உண்டாகுது. அதாவது அவர்களோடு சேர்ந்து அவர்களிடத்தில் உண்மை விளக்கங்களை சொல்லும் பொழுது அவர்கள் மறுக்க முடியாமல் சுய உணவோடு தன்னைத்தானே தீனின் பக்கம் சேர்ப்பதை கண்கூடா நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் இஸ்லாம் என்பது இருக்கிறது. இந்த தீன என்றால் இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்று ஒரு இருப்பதாக இருந்தால் இஸ்லாமாத்தான் இருக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த அடிப்படையில் அந்த கிறிஸ்து மக்கள் இருக்கிறார் தெரியுமா? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறேன். அதாவது ரோம் நகரில் கிறிஸ்து மக்கள் ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அது நோக்கம் என்ன? இந்த கூட்டம் கிறிஸ்து மக்களை பெரிதுபடுத்த வேண்டும். கிறிஸ்து மதத்தை உலகமெல்லாம் பரவ செய்ய வேண்டும். அதற்காக என்னென்ன வசதிகள் தேவைப்படுமோ அத்தனையும் நம்முடைய அந்த நிறுவனத்திலிருந்து நாம் செய்து கொள்வோம் என்று உலகளாவிய அடிப்படையில் ரோம் நகரில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றது. அங்கே பல அறிஞர் மக்கள் பாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். எப்படி ஏற்பட்டது? அதாவது உலக நாடுகள் கூடாகும். எல்லா ஒவ்வொரு நாட்டிலும் தற்ப 3 நபர்களை அனுப்பி வைக்க வேண்டும். அந்த 3 நபர்களும் எந்தெந்த பகுதிக்கு செல்கிறார்களோ அவர்கள் பேசக்கூடிய மொழி எழுத்திலைகளை எல்லாம் அறிந்தவர் அனுப்ப வேண்டும். திருக்குமாரத்தில் பன்மொழி புலவராக இருக்க வேண்டும் அந்தந்த நாட்டில். இப்படி நாம் சூஸ் பண்ணி ஒவ்வொரு நாட்டுக்கும் 3 நபர்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அவர்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஓராண்டு காலம் அந்த எல்லா நாடு யார் யாருக்கு ஒப்புவிக்கப்படுகிறதோ அந்த நாடுகளுக்கு சென்று ஓராண்டுக்கு பின்னால் இன்றைக்கு பயணிகள் வைத்துக் கொள்ளுங்கள். பயணிகள் செல்லும் பொழுது அடுத்த வருடம் 15/2/2017 அன்று மீண்டும் இதே குழு இதே ரோம் நகர் நடைபெற இருக்கிறது. அங்கே நீங்கள் செய்த பணிகளை ஆற்றல்களை ஆர்வங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். யார் யார் உங்களை கவர்ந்து ஈர்க்கப்பட்டு தன்னை கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் சேர்க்கைகள் எண்ணிக்கையில் காட்ட வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதில் இந்தியா எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நாட்டுக்கும் 3 நபர்கள் பன்மொழி புலவர்களாக அனுப்பப்பட்டார்கள். எல்லா பன்மொழி புலவர்களும் அதுக்கு அந்த ஸ்தாபனத்திலிருந்து செலவனை எடுத்துக்கொண்டு விஷா மற்ற எல்லா போக்குவரத்து அவர் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியே செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் வந்துட்டாங்க. ஒவ்வொரு சமுதாய மக்கள்கிட்ட போவாங்க. முஸ்லிம்கிட்ட செல்ல வேண்டும், இந்து பெருமக்களிட்ட செல்ல வேண்டும். இன்னும் வேற எத்தனை சமுதாய மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை நபர்களிடத்திலும் அந்த சமுதாய மக்களிடத்தில் சென்று கிறிஸ்துவத்தை முறையாக அவர்களுக்கு போதித்து எப்படி ஈர்க்க வேண்டும் என்ற அவர்கள் நோக்கம். அதுதான் இடம் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் வந்தவர்களும் அவர்களுக்கு தகுந்த அளவு முடிந்த அளவு எவ்வளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு 100 நபர்களை 1000 நபர்களை 10,000 நபர்களை அதன் முன்னர் கீழே குறைந்து வந்து 100 நபர்களுக்கு கீழ் 90 நபர்கள் 80 அதே போன்று 50 10 இப்படி வருகிறார். ஒரே ஒரு நபர் மட்டும் ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறார். வெளியீட்டு பிரிவுகளை நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒரு நபர் 3 பேர் வருகிறார்கள். அந்த 3 நபர் இருக்கிறார்கள். ஒருவரையும் இஸ்லாத்தின் அதாவது முஸ்லிம்களோடு சாட்டப்பட்டது. முஸ்லிம்களை நீங்கள் கிறிஸ்துவ மாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதும்
அமைதியா இருக்குமா? அமைதியா இருக்கணும். அந்த பொருளை கேட்பதற்கு 3 நபர்கள் ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறார். ஒரு வருடம் உருண்டு வருகிறது. 10 ரூபாய் அந்த தாவரத்தில் செலவாகிவிட்டது. எல்லா நபர்களும் இன்முகத்தோடு நாங்கள் 10,000 பேரை ஆக்கியிருக்கிறோம், இந்த சமுதாயத்திலிருந்து 8 குடும்பங்களாக மாற்றியிருக்கிறோம் சொல்கிறார்கள். ஆனால் 3 நபர்கள் மட்டும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவர்களிடத்தில் சென்று போதனைகளை செய்து அவர்களை நம்பக்கம் ஆக்க வேண்டும் என்று அந்த ஆட்கள் குறைந்தோ குறைவதோ தெரியவில்லை. 3 நபர்கள் மட்டும் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பாரதியார் பெரிய பாரதியார் கேட்கிறார், இப்படி நீங்கள் பல நபர்கள் முயற்சி செய்வீர்கள், பல்லாயிரக்கணக்கான நபர்களை சேர்த்து வந்திருக்கிறீர்கள், ஆயிரக்கணக்கான நபர்கள் சேர்ந்திருக்கிறீர்கள், 100,000 மக்களை சேர்த்திருக்கிறீர்கள். ஆனால் 3 பேர் மட்டும் இஸ்லாமியர்களை மட்டும் தன்பக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு நபரால் செய்ய முடியும். அது என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அந்த 3 நபர்களும் சேர்ந்து ஒரு அழகான வார்த்தையை சொன்னால் பாருங்கள், நமக்கெல்லாம் ஒரு உத்வேகமாக இருக்குது. வைட்டமின் சொல்வார்கள், விட்டமின் கொடுத்த மாதிரி சத்து குறைந்தவராக இருந்தால் சத்து ஏற்படுவதற்கு மாத்திரை மருந்து சாப்பிடும் காலம் ஆயிடுச்சு. அதுபோல தீன் குறைந்த காலத்தில் நமக்கு ஒரு வகையான காணி கொடுத்துருக்கார். அந்த 3 நபர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வெளியீட்டுக்குரிய தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டு தான் இந்த இடத்தில் அமைந்திருக்கிறோம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களை நம்முடைய கிறிஸ்துவ இந்த ஆன்மீகத்தில் இழுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? இந்த விஷயத்தில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரே ஒரு விஷயத்தில் நாம் எங்க போனாலும் இந்த ஊருக்கு ஏதாவது கிராமமாக இருக்கட்டும், பேரூராக இருக்கட்டும், எவ்வளவு இடமா இருந்தாலும் கூட முஸ்லிம்கள் இடத்துல போகக்கூடிய நேரத்தில் குழந்தைகள், சிறிய குழந்தைகள் எந்த அளவுக்கு என்றால் பால் குடிக்கும் மதுரைகளாக இருந்தாலும் சரிதான், அவர் தாளாட்டும் பொழுதே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நம்முடைய தார்மீக கடமையாகிய கரிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் நம்ம சென்றோம், யாரும் நமக்கு வரவில்லை. மாணவர்கள் எல்லோருமே கரிமாவை இருக்கிறார்கள். சின்ன பிள்ளையில வரல காலநிலை எப்படி ஆகி போயிருக்குன்னு கேட்டா, குழந்தைகள் அளவையில் சொல்லியிருந்தா 10 மணி 20 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்து கார்டு போட்டு ஏதாவது பாட்டை பாடவும் செய்ய போகும் தூங்கிடும். இப்ப எல்லாம் காலத்துல எல்லாம் வந்துச்சு. அங்க இருந்து இன்டர்நெட் போட்டா முடிஞ்சு போச்சு. எப்படி ஆகிப்பட்டது? 100கணக்கான 1000கணக்கான பாடல்களை வைத்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை காய போட்டோன்னா பாட்டை செஞ்சு போட்டு ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், பெற்றோர்கள் தாராட்டும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தாராட்டணும். அப்ப அந்த புள்ள கேட்கும், அது உள்ளத்தில் பதிவானது. பதிவான காலத்தை என்ன செய்வார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் அம்மா செலுத்தது என்ன சொன்னாங்க, ஆனது பாடம் வாங்கி பின்னால் அது உணரக்கூடிய காலம் வரும் பொழுது அதே உணர்ச்சி மிகுந்த அந்த குழந்தைகள் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள். என்ன காரணங்கிறத உஸ்தாத்மார்கள்ட்ட, அரபியை போதிக்கக்கூடிய கண்ணியத்துக்கு ஆசிரியர்களிடத்தில் மார்க்க வகுப்பு ஒரு வகுப்பு இருக்கும். இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் இல்லைன்னு சொல்லி இருந்தா நம்முடைய மக்களுக்கு நம்முடைய மார்க்கத்தை பார்த்து கொண்டு ஒரு வேலை செய்யும். அது அந்த காலத்தில் நடந்தது. அந்த நேரத்தில் உற்சாகமாக செலுத்துவார். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தெரிவது யாரும் இல்லை. நம்மை படைத்தவன் அவன்தான், நம்மை வளர்ப்பவன் அவன்தான், நமக்கு உணவளிப்பவன் அவன்தான். சுருக்கமாக சொல்ல போனால் உயிராக்குவதும் அவன்தான், மரணிக்க செய்வதும் அவன்தான் என்று உயிர் வெளிவந்த முதல் கடைசி வரையிலும் அத்தனை தன்மைகளையும்
அந்த உஸ்தாது மக்கள் முறையாக சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த குழந்தையை கேட்டுக்கொண்டு இரவு நேரத்தில் இரவு சாப்பாடு சாப்பிட்டு போட்டு படுக்கிறதுக்காக போகும்போது, பாப்பாட்டி பள்ளிக்கு போனீங்க, ஆனந்த என்ன சொல்லி சொன்னாங்க, அந்த புள்ள சொல்லிக் கொடுக்கும். லாயிலா என்று நான் களிமா காட்டு